அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்க உத்தரவு. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்போருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் புத்தாண்டு தின பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறை கலந்தாய்வு கூட்டம். மணலில் செல்லும் வாகனங்கள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் உலக செஸ் சாம்பியன் குகேஷ் நேரில் சந்திப்பு. குகேஷின் நம்பிக்கை ஊக்கமளிப்பதாக பிரதமர் பாராட்டு. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு. கட்சியில் சேர்ந்து 4 மாதங்களே ஆன நிலையில் பொறுப்பு வழங்குவது எப்படி என அன்புமணி கேள்வி. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான், கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. கட்சியை நிறுவியது நான் தான், விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆவேசம். நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. தம்மை சந்திக்க விரும்புவோர் சென்னை பனையூரில் உள்ள தமது அலுவலகத்திற்கு வரலாம். பாமக தலைவர் அன்புமணி அழைப்பு. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாம். அங்க அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்றேன். நடத்துங்க. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு. உங்க தானே உனக்கு உதவியா இருக்க போறாரு. ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு ஏதும் இல்லை. பாமக எம்எல்ஏ அருள் விளக்கம். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவியிடமிருந்து எவ்வித கல்வி கட்டணமும் இனி வசூலிக்க கூடாது என்றும் ஆணை. மூன்று பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவு. பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் DGPக்கு ஆணை. மாணவியின் அடையாளத்தை FIRல் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பு நடத்திய சென்னை காவல் ஆணையர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் ஆணை. விசாரணைக்கு பிறகே வழக்கில் வேறொரு நபர் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரா என தெரியும். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக FIR வெளியாகியுள்ளது என
காவல்துறை கசியவிடவில்லை என்றும் அரசு தரப்பு விளக்கம். காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிப்பதற்கு மக்கள் அஞ்சும் நிலைமைதான் உள்ளது. அரசு அதிகாரிகள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருக்க வேண்டும். ஊடகங்களை குற்றம் சாட்டக்கூடாது என நீதிபதிகள் கருத்து. பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கமே நிற்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கம். மாணவிக்கு தேவையான கவுன்சிலிங் வழங்கப்படுவதாகவும் உறுதி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஆளுநர் RN ரவி ஆய்வு. மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை மேம்படுத்த ஆளுநர் RN ரவி உத்தரவு. பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் பெற்றோர் அச்சமடைய வேண்டாம் என அறிவுரை. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கத்தினர் ஆளுநர் RN ரவிக்கு கடிதம். துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் பல்கலைக்கழக பணிகள் நாளுக்கு நாள் பாதிக்கப்படுவதாக கவலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழு அமைப்பு. தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. இந்தியாவை நவீனப்படுத்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை. முழு அரசு மரியாதையுடன் யமுனை நதிக்கரையில் உடல் தகனம். இந்தியாவின் பொருளாதார சிரிப்புக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் அஞ்சலி. அனைவரையும் அரவணைத்தவருக்கு முப்படையினர் மரியாதை. காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட மன்மோகன் சிங் உடல். கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மரியாதை. மன்மோகன் சிங் குடும்பத்தினரின் கோரிக்கையை நிராகரித்த மத்திய அரசுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தையே நினைவிடமாக அனுமதி அளிக்காதது பாரபட்சமான முடிவு என்று விமர்சனம். இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய சிறந்த தலைவர் என மன்மோகன் சிங்கிற்கு ரஷ்ய அதிபர் புதின் புகழாரம். இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு அவரது பதவி காலத்தில் சிறப்பான கட்டத்தை எட்டியதாகவும் புகழஞ்சலி. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அமைதி பேரணி நடத்திய தேமுதிகவினர். காவல்துறையினர் பேரணிக்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்ததாக குற்றச்சாட்டு. விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய பிரேமலதா. அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் திரைப்பிரபலங்கள் மரியாதை.
மாசற்ற மனதுக்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரர் விஜயகாந்த் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழும் நண்பர் என்றும் நினைவு கூர்ந்தார். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரபலங்கள், அரசியல் கட்சியினர், திரைக்கலைஞர்கள் நேரில் அஞ்சலி. மாலை அணிந்து விரதமிருந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் வழிபட்ட மக்கள். ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் வடபழனி முதல் கோயம்பேடு வரை கடும் போக்குவரத்து நெரிசல். விஜயகாந்த் அமைதி பேரணிக்கு தடை விதித்தது அவசியமற்றது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தேமுதிக பேரணிக்கு அனுமதி மறுப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க. 1 கிலோமீட்டர் பேரணி. அவங்க அந்த நகரம் முழுவதும் போகணும், 50 கிலோமீட்டர் போகணும்லாம் கேட்கல, 1 கிலோமீட்டர் கேட்கறாங்க. அது இந்த பாலத்து மேல ஏறி இறங்கணும். டிராபிக் அழகா டைவர்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணலாம். அதனால் நிச்சயமாக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் நாங்க பார்க்கிறோம். தேமுதிகவினர் நினைத்தபடியே பேரணி நடத்தப்பட்டது. அனுமதி மறுக்கப்பட்டதை ஊதி பெரிதாக்க வேண்டாம் என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கும் நிலையில் ஜனவரி மாதத்தில் மக்களை சந்திக்க திட்டம். புதுச்சேரியில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு. லிட்டருக்கு தலா 2 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அரசாணை வெளியீடு. சென்னை சேலையூரில் மருந்து கடையை அடித்து நொறுக்கிய நபர்கள். கல்லூரி மாணவரின் உயிரிழப்புக்கு மருந்தகமே காரணம் என கூறி உறவினர்கள் தாக்குதல். பிரம்மபுத்திராவின் குறுக்கே கட்டப்படும் அணையால் இந்தியா வங்கதேசத்திற்கு பாதிப்பு வராது. உரிய ஆய்வுகளுக்கு பிறகு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக சீனா விளக்கம். டெல்லி சட்டமன்ற தேர்தலையொட்டி வரும் 29ஆம் தேதி பரப்புரையை தொடங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரோகிணி பகுதியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக பாஜக அறிவிப்பு. பார்டர் கவாஸ்கர் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியில் சரிவிலிருந்து மீண்ட இந்திய அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 358 ரன்கள் சேர்ப்பு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெறாவிட்டால் கேப்டனுக்கு சிக்கல். தொடர்ந்து தடுமாறி வருவதால் கேள்விக்குறியான ரோஹித் சர்மாவின் எதிர்காலம். சென்னையில் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் ரொனால்டினோ. சென்னை கால்பந்து அகாடமி சார்பில் இந்தியாவின் கால்பந்து எதிர்காலம் மற்றும் வளர்ச்சி குறித்த 2 நாள் கருத்தரங்கிற்கு ஏற்பாடு. ராபிட் அண்ட் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் தொடரிலிருந்து நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சன் விலகினார். ஜீன்ஸ் பேண்ட் அணியக்கூடாது என்ற விதியை பின்பற்ற மறுத்து தொடரிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. சத்தியமங்கலம் மைசூரு சாலையை வழிமறித்த கொம்பன் யானை. இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல்.
நெல்லை மேலப்பாளையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியதாக மேலும் 2 கைது. தென்மண்டல தீவிரவாத தடுப்பு பிரிவினர் நடத்திய அதிரடி சோதனையால் அசாதாரண சூழல். திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே மதுபோதையில் தாறுமாறாக வாகனம் ஓட்டிய இளைஞர். 3 பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் விசாரணை. வட சென்னைக்கு வருகிறது மிகப்பெரிய வணிக வளாகம். திரையரங்குடன் 300க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான ஷோரூம்கள். கேரளாவிலிருந்து கழிவு ஏற்றி வந்த வாகன ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர் மீது தாக்குதல். புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருச்செந்தூரில் பட்டப்பகலில் மூதாட்டி மீது மிளகாய் பொடி தூவி 4 சவர நகை பறிப்பு. தப்பி ஓடிய இளைஞருக்கு காவல்துறை வலைவீச்சு. தமிழக காவல்துறையில் பணிபுரிவதற்கு அச்சமாக உள்ளது. காவல்துறை தலைமை ஆணையர் அலுவலகத்திற்கு முதல்நிலை காவலர் எழுதியுள்ள கடிதத்தால் சர்ச்சை. மணிப்பூர் சம்பவங்களுக்கு குரல் கொடுக்காமல் ஏன் அமைதி காத்தீர்கள்? சாட்டையடி சபதத்தை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு 8 கேள்விகளை முன்வைத்துள்ள திவ்யா சத்யராஜ். மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறை. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் துப்பாக்கிச்சூடு, மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். ஆந்திராவில் பெண்ணுக்கு பார்சலில் சடலம் அனுப்பிய 3 பேர் கைது. சொத்து பிரச்சனையில் சொந்த சகோதரியும் அவரது குடும்பத்தினருமே மிரட்டியது அம்பலம். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவால் நிலவும் ரம்மியமான சூழல். சாலையில் தேங்கிய பனியில் வாகனங்கள் சிக்கியதால் சுற்றுலா பயணிகள் அவதி. ஸ்ரீநகரில் வரலாறு காணாத பனிப்பொழிவால் விமானங்கள் அனைத்தும் ரத்து. அடுத்த கட்ட விவரங்களுக்கு விமான சேவை நிறுவனங்களை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 2 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் 20 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். மகர விளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி சபரிமலை நடை மீண்டும் திறப்பு. ஏற்பாடுகள் மும்முரம் காட்டும் கோயில் நிர்வாகம். நடப்பாண்டில் நள்ளிரவில் மட்டும் 2 கோடி நொறுக்கு தீனி பாக்கெட்டுகளை ஆர்டர் போட்டுள்ள இந்தியர்கள். 31,50,000 ஆர்டர்களை போட்டு மும்பை முதலிடத்தில் இருப்பதாக ஜெப்டோ தகவல். இந்தியாவில் பல்வேறு நீதிமன்றங்களில் 43 லட்சம் செக் மோசடி வழக்குகள் நிலுவை. பட்டியலில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்கள் முன்னிலையில் இருப்பதாக மத்திய சட்ட அமைச்சகம் தகவல்.
ரிசர்வ் வங்கியின் பெயரில் வாய்ஸ்மெயில் வந்தால் கவனமாக இருக்க மத்திய அரசு எச்சரிக்கை. தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ ரிசர்வ் வங்கி பொதுமக்களை தொடர்பு கொள்ளாது என்றும் விளக்கம். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு $8.47 பில்லியன் குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். தங்கம் கையிருப்பின் மதிப்பும் $65.72 பில்லியன் சரிவு. புகழ்பெற்ற அமெரிக்க பிராண்டான ஹார்லி டேவிட்சன் உடனான பார்ட்னர்ஷிப்பை விரிவுபடுத்துவதாக ஹீரோ மோட்டார் கார் நிறுவனம் அறிவிப்பு. ஹார்லி டேவிட்சன் X440 பைக்குகளில் புதிய மாடல்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தகவல். சிரியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போரினால் இடிந்து சேதமடைந்த ஏராளமான கட்டடங்கள். தலைநகர் டமாஸ்கஸில் மக்கள் நடமாட்டமின்றி புழுதி படர்ந்து காணப்படும் குடியிருப்பு பகுதிகள். யுக்ரைன் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஒப்புதல். மின் உற்பத்தி ஆலைகள், விமானப்படை தளங்கள், ராணுவ உள்கட்டமைப்புகள், சேமிப்பு கிடங்குகள் குறிவைக்கப்படுவதாக தகவல். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 45,436 உயர்ந்தது. இஸ்ரேல் தரப்பில் இதுவரை 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல். தென்கொரியாவில் அதிபரை தொடர்ந்து இடைக்கால அதிபரும் பதவி நீக்கம். வாக்கெடுப்பை ஆளுங்கட்சி புறக்கணித்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். ஏமன் நாட்டில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் இருந்த விமான நிலையம் அருகே தாக்குதல். இஸ்ரேல் படைகள் தாக்கிய காட்சிகள் வெளியானதால் அதிர்ச்சி.